இப்ப நீ வர போறியா இல்லையாடி? இல்லக்கா, நான் வரல. என் புருஷன் தனியா ஒரு வீடு பாக்குற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். வெரி குட். உன் வாழ்க்கை நீயே பாத்துக்குவேன்னா உன்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் கிளம்புறேன். அக்கா, நில்லுமா. என் பிள்ளைதானே தப்பு பண்ணா, நான் கூடவா தப்பு செஞ்சிட்டேன்? என்கிட்ட கூட சொல்லாம போக துணிஞ்சிட்ட. உன் கோபம் நியாயமானதுதான். உன் மேல எந்த தப்பும் இல்ல. காயத்ரியை நான் கை நீட்டி அடிச்சது தப்புதான். அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அவ என்ன புரிஞ்சுக்கலன்னு கிருஷ்ண என்கிட்ட வேதனைப்பட்டான். நான் தான் அவ காலேஜ்ல இருக்கும்போது நல்ல மனநிலையில இருப்பா, அங்க போய் மன்னிப்பு கேளுடா, அவ கோவத்தை மறந்து உன்னை ஏத்துக்குவான்னு சொல்லி அனுப்புன. ஆனா அந்த பாவி எதுக்காக அழகேசனை கூட்டிட்டு அங்க வந்தான்னு எனக்கே புரியல. சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணா அடுத்தவங்க செய்யற தப்பையெல்லாம் தான் மேல இழுத்து போட்டுக்குவான். அதனால அவங்க அப்பா கிட்ட பல தடவை அடி கூட வாங்கியிருக்கான். நான் வளர்த்தது தப்பா இல்ல அவன் வளர்ந்தது தப்பான்னு தெரிய மாட்டேங்குது. அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி தாய் பசுவை தேடி போற மாதிரி அந்த குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் தான் ஆளா போய் நிப்பான். தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளம்மா உடனே அடிச்சு திருத்த முடியாது. அவன் குணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி காட்டுறேன். இத பாரு காயத்ரி, ஆரம்பத்துல நீ கிருஷ்ணனை பிரிஞ்சு போனப்ப உன்னை வெறுத்த, உன் மேல கோவப்பட்ட. ஆனா அதுக்கப்புறம் உன்னை நான் என் மகளாவே ஏத்துக்கிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை நான் என் மகளாதான் பாக்குறேனே தவிர மருமகளா பார்க்கவே இல்ல. நீ தப்பா ஏதாவது செஞ்சா உன்னை நான் திட்டுறேன். அதே நேரத்துல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உன்னை அனுசரிச்சும் போறேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ அன்னைக்கு முகுந்தனை திட்டி பேசினப்ப கூட நான் உனக்கு சாதகமா தான் பேசினேன். ஏன்னா உண்மையில தப்பு இல்ல. கஷ்டமோ நஷ்டமோ கல்யாணம் ஆன பொண்ணு புகுந்த வீட்டுலதாம்மா வாழணும். அதுவும் நீ அம்மா அப்பாவை இழந்த இந்த நேரத்துல தனியா போனேனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நான் என் மகளுக்கு எப்படி புத்தி சொல்வேனோ அப்படிதான் உனக்கும் சொல்றேன். இப்படிப்பட்ட அம்மா உனக்கு வேண்டான்னு நினைச்சா நீ தாராளமா போகலாம். ஊர் உலகம் என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டா தாராளமா நீ போலாம். கிருஷ்ணனை நீ புருஷனா ஏத்துக்க வேண்டாம். இந்த பார்வதிய நீ தாயா ஏத்துக்கலாம் இல்லையா? முகுந்தனால உங்க அப்பா உயிர் விட்டாரு. காயத்ரியால இந்த பார்வதி உயிர் விட்டாங்கிற பழி சொல்லு உனக்கு வேணுமா? கிருஷ்ணனோட நீ வாழறியோ வாழலையோ, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுலதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் ஆசை நியாயம்னா உள்ள போ. யாரு என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தாய் தகப்பை எல்லாமே நான் தான். இந்த வார்த்தையை நீ மதிக்கிறதா இருந்தா
ஹலோ ஹலோ அம்மா, நான் ஸ்வேதா பேசுறேம்மா. ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா எங்க இருந்துமா பேசுற? ஹலோ அம்மா, நான் ஸ்வேதா பேசுறேம்மா. ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா எங்க இருந்துமா பேசுற? எனக்கு தெரியாதுமா, அந்த சத்யா எனக்கு கடத்தி வச்சிருக்காமா. யாரு ஸ்வேதாவா லைன்ல? ஆமாங்க. ஹலோ ஸ்வேதா. அம்மா, ஸ்வேதா, ஐயோ பாருங்க. யார் யார் தப்பிக்க பாக்குற? ஏய், ஹலோ ஹலோ, இல்ல லைன் கட் ஆயிடுச்சு போல. நில்லு, நில்லு. யார்ட்ட தப்பிக்க பாக்குற? வா வாடி, விடு. வா வாடி, வா போ. ஏண்டி, உன்னை பூ மாதிரி தூக்கிட்டு வந்து பொண்டாட்டி ஆச்சேன்னு 3 வேளை சோறு போட்டு பாதுகாப்பா வச்சிருந்தா என் கண்ணிலே மண்ணை தூக்கிட்டு வர்றியா? பச்சை கிளிய கூண்டல தானே அடைச்சு வச்சிருக்கோம், தப்பி போகாதுன்னு கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நினைச்சியா? நான் ஒண்ணும் முட்டாள் இல்லடி. பாத்தியா, பாரு என் பக்கம் நியாயம் இருக்குன்னு இயற்கை சப்போர்ட் பண்ணுது. பாத்தியா, இப்ப ஜோன்னு மழை கொட்ட போது நீ ஓன்னு அழ போற. நல்லா ஆளு. நான் சந்தோஷத்துல சும்மா சிரிச்சு சிரிச்சு டான்ஸ் ஆட போறேன். என்ன விட்டுரு, நான் கர்ப்பமா இருக்கேன். என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். ஓ, நான் இனிமே இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் சத்யா, என்ன விட்டுரு சத்யா. யூ ஆர் வெரி டூ லேட் ஸ்வேதா. இந்த புத்தி உனக்கு தப்பிச்சு ஓரத்துக்கு முன்னாடியே இருந்தது, புரியுதா? பொறுக்கி பசங்க நடமாடுற இந்த ஊர்ல இப்படி ஒரு அழகான ஒரு தேவதை நடு ராத்திரில வெளியே போலாமா? புத்தி இல்ல உனக்கு? என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறடா. இந்த கொடுமைக்கெல்லாம் சாமி உன்னை நிச்சயமா தண்டிப்பாருடா. என்ன என்னடி, என்ன சாமி எல்லாம் சப்போர்ட் கூப்பிடுற? வா இருக்கிறதுனால தானே சப்போர்ட் கூப்பிடுற. கூப்பிட்டு பாரு, வா இருக்கிறதுனால யாருக்கிட்ட கழுது பச்சைக்கிளே. வங்கக்கடல்ல புயல் சின்ன உருவாயிருக்கான். சூறாவளி காத்தோட மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும், இடி மின்னல் பின்னி எடுக்கும். கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க மழையிலயோ பனியிலயோ நினைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சு நடுங்கி ஜன்னி வந்துடும். நீ ஏற்கனவே பிக்ஸ் வர பார்ட்டி, ஜன்னி வந்தா என்ன ஆகும்? செத்து போயிடுவ. நீ செத்துட்டா உன் வயித்துல வளர குழந்தையும் செத்து போயிடும். சாகரத்துக்கு முன்னால உனக்கு ஒவ்வொரு செகண்டும் சும்மா அப்படியே த்ரில்லிங்கா இருக்கும்ல, அனுபவடி. என்ஜாய் பேபி, என்ஜாய் என்ஜாய். பாய்.